பயங்கர அப்செட்டில் இருக்கும் விஜய். என்ன விஷயம் தெரியுமா? பீகார் தேர்தல் முடிவுகளை பார்த்து செம்ம அப்செட்ல இருக்கிறாராம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஏன்னா திமுக மற்றும் பாஜகவை தவிர எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்த விஜயோடைய மிகப்பெரிய ஹோப்பா இருந்தது காங்கிரஸ் தான். அந்த வகையில காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துட்டா அதை வச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்டுகளை இழுத்து சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்தமா கவர் பண்ணிடலான்னு பெரிய மனக்கோட்டை கட்டியிருந்தாரு. அந்த கோட்டை இப்ப சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிடுச்சு. ஏன்னா பீகார்ல படுதோல்வியை சந்திச்ச காங்கிரஸால எந்த பலனும் இல்லை. இனிமே மற்ற கட்சிகளை எப்படி இழுக்கிறதுன்னு பயங்கர அப்செட்ல இருக்கிறாராம். அதே மாதிரி பீகார்ல மிகப்பெரிய வெற்றி பெற்று திமுக கிட்ட 60 முதல் 70 தொகுதி வரைக்கும் கேட்டு கொடைச்சல் கொடுக்கலாம், இல்லைன்னா உடனே தாவேகாவுக்கு தாவிடுவோன்னு மிரட்டலான்னு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க காங்கிரஸ்காரங்க. இப்ப அதுவும் முடியாம போயிடுச்சு. சோ திமுக கொடுக்க போற சீட்டுகளை கப் சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டு வாங்க வேண்டிய நிலையில இருக்கிற காங்கிரஸ் திமுக கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுச்சு. இப்ப விஜய்க்கு இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக தான். ஆனா அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கிறதால என்ன செய்யறதுனே புரியாம பயங்கர குழப்பத்துல இருக்கிறாராம் விஜய். அவருக்கு இப்ப தேவை அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு திறமையான ஆலோசகர் தான்.